ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் திவ்யா. ஆக்சுவலாக ப்ரீவியஸ் வீக் நம்ம சேனலில் எந்த ஒரு வீடியோவும் 2 டேஸ்க்கு நான் போடலை. ரீசன் டியூ டு மை ஹெல்த் கண்டிஷன் அண்ட் ஐ ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் ஒர்க். ஸோ அதனால் நான் 2 டேஸ் வீடியோஸ் போடலை. அதுக்கு பதிலாக மண்டேலேருந்து தான் நம்ம போடுற வீடியோஸ் ஒன்று பக்காவாக போடணும்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளானில் இருந்தேன். ஸோ ப்ரீவியஸ் வீக்கே அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். க்ரோஷர்ட்ஸ் அண்ட் ஆரி ஒர்க், நியூ ஆரி ஒர்க் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். என்னுடைய ஓல்டு ஆரி ஒர்க்கும் க்ரோஷர்ட் டாப்பும் நான் பண்ணியிருப்பதை அப்படியே ஓல்டில் போட்டு இந்த ஆரி ஒர்க்கை நான் போட போகிறேன். போகிறதுக்கு ரீசன் என்னோடய ஃப்ரெண்டோடைய மேரேஜ் ஒன்று வருது. அதுக்கு தான் நான் சிம்பிளாக தான் இருக்கும் அந்த ப்ளவுஸ் டிசைன். நான் இம்மீடியட்டாக ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளே நான் கம்ப்ளீட் பண்ணுன்றதுனால நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறது டியூஸ்டே. இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். டியூஸ்டே ஈவினிங் அந்த ஆரி ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு என்னை பற்றி தெரியாமல் இருந்தால், நான் தான் உங்கள் திவ்யா. நம்ம சேனலில் ஆர்ட் ஒர்க்ஸ், மோஸ்ட்டாக ஆர்ட் ஒர்க்ஸ், குக்கிங் விலாக்ஸ் இந்த மாதிரி தான் போவோம். ஆர்ட் ஒர்க்ஸில் எனக்கு டேஞ்சர் பெயிண்டிங்ஸ் அண்ட் தென் க்ரோஷர்ட், ஆரி ஒர்க் இந்த மாதிரி சில கைண்ட் ஆஃப் ஆர்ட், அப்புறம் வேஸ்ட் அண்ட் யூஸ் இந்த திங்ஸ் தான் நம்ம சேனலில் போடுவோம். உங்களுக்கு ஆர்ட் ஒர்க், குக்கிங் விலாக்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்க பர்சனாக இருந்தீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ நான் தான் உங்கள் திவ்யா. வெல்கம் டு ஜோர்னி ஆஃப் திவ்யா. க்ரோஷெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம க்ரோஷெட்டோடைய ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டிச், இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டிச். ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்னால் இந்த ஸ்லிட் ஸ்டிச் தான். ஸோ ஸ்லிட் ஸ்டிச் எப்படி போடணும்னு தெரியாதவங்க நம்மளுடைய க்ரோஷெட் பேபி டாப் வீடியோஸை போய் பாருங்கள். அதில் கிளியராக நான் ஸ்லிட் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு போட்டிருப்பேன். ஸோ ஸ்லிட் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செயின் ஸ்டிச் தான் போடணும். இப்போ நான் போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களா, செயின் ஸ்டிச். இதுவும் அதே தான். நான் அந்த வீடியோலேயே ஸ்லிட் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொன்ன உடனேயே நான் செயின் ஸ்டிச் போட்டிருப்பேன். அது உங்களுக்கு புரியும். இது பிகினர்ஸ்க்கான ஒரு வீடியோ கிடையாது. ஸோ நான் கீழேயே பேட்டர்ன் கொடுத்துருப்பேன். அந்த பேட்டர்னை பார்த்து ஆல்ரெடி க்ரோஷெட்டில் நாலேஜ் இருக்க பர்சன்ஸ் இந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா புரியும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கைண்ட்லி கோ அண்ட் விசிட் மை பேபி டாப் க்ரோஷெட் வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். அதை பார்த்தீங்கனாலே நீங்கள் இந்த பேட்டர்னை பார்த்து நீங்கள் வீடியோஸ் இந்த பேக்கை மேக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம என்னென்ன ஸ்டிச் போட்டிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு 20 செயின் ஸ்டிச்சை போட்டு 20th செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 19th செயின் ஸ்டிச்சும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம 18th செயின் ஸ்டிச்சில் இருந்து எஸ்சி சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச் தான் நம்ம போட போகிறோம். சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச்சை ரிமைனிங் இருக்க 18 செயின் ஸ்டிச்சு உள்ளேயும் அந்த லூப்பில் இன்சர்ட் பண்ணி சிங்கிள் க்ரோஷெட்டை போடணும். இப்போ நான் சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச் ஒரு 3 ஸ்டிச் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க 18 ஸ்டிச்சுக்கும் 18 செயின் ஸ்டிச்லேயும் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு லூப்லேயும் நான் சிங்கிள் க்ரோஷெட் போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் வீடியோ. இப்படி தான் இருக்கும் நம்மளுடைய ஸ்டிச்சு. ஓகேயா? 18 சிங்கிள் க்ரோஷெட் போட்டதுக்கப்புறம் ஒரு செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு அகெயின் அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி டர்ன் பண்ணி அந்த செயின் ஸ்டிச்சில் இருக்க நெக்ஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷெட் இருக்குது இல்லையா, அந்த சிங்கிள் க்ரோஷெட்டில் இருக்க லூப் வழியாக நம்ம திருப்பி அகெயின் நம்ம ஹூக்கை விட்டு அகெயின் சிங்கிள் ஸ்டிச்சை போடணும். ஓகேயா? இது ஸ்டார்ட் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே கண்டினியூஸாக இப்போ நான் ஒரு 3 லூப்பில் விட்டு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்ருக்கேன். அகெயின் 3 செயினையும் முடித்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், இந்த நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இருக்க 15 ஸ்டிச்சுலேயும் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வருவேன். அப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும் எப்படி நம்ம கரெக்டாக இருக்க வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் முடித்தேன். இப்போ நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இருக்க 18க்கும் நம்ம போட்டதுக்கப்புறம் இப்படி தான் எம்போஸ்டாக இருக்கும். இப்போ நான் பாதியிலேருந்து நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். எதுக்கு நம்ம இப்படி ஸ்கிப் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீடியோ போடுறோன்னா, நம்மக்கிட்ட ஸ்டோரேஜ் இல்லை கைஸ். நம்மளே ஒரு ஃபோனில் தான் நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஸ்டோரேஜ் இல்லாத காரணத்தினால் நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா ப்ளீஸ் கோ அண்ட் விசிட் மை பேபி டாப் க்ரோஷெட் வீடியோ
கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் கிளியராக டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நம்மளுடைய 3rd ரோக்கான எண்டுக்கு வந்துட்டோம். 3rd ரோக்கான எண்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளோட 4th ரவுண்டில் இருந்து கொஞ்சம் ஸ்டிச்சஸ்லாம் டிஃபர் ஆகும். லைக் நம்ம ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு 2 ரவுண்டுக்கும் வந்து சிங்கிள் க்ரோஷட் ஸ்டிச் தான் போட்டிருப்போம். 4th ரவுண்டில் இருந்து கொஞ்சம் நமக்கு டிஃபர் ஆகும். லாஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷட் போட்டோமா, போட்டு இப்போ ஒரு செயின் ஸ்டிச் போட்டோமா, போட்டால் இந்த சைஸ்க்கு வந்திருக்கும். இப்போது அகைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் சிங்கிள் க்ரோஷட் முடித்ததுக்கப்புறம் ஒரு செயின் ஸ்டிச்சை போட்டு சேம் அதை அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரோ இருக்குது இல்லையா, அந்த நெக்ஸ்ட்டு ரோவிலேருந்து இப்போ வந்து நம்ம கிளியராக பாருங்கள் டிக்ரீஸ் போட போகிறோம். டிக்ரீஸ் ஸ்டிச் தான் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிளியராக பாருங்கள், இந்த மாதிரி போட்டிருக்கோமா. இப்போது நம்ம இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு 3 லூப், ஃபஸ்ட்டு 3 சிங்கிள் க்ரோஷட் இருக்கு இல்லையா, அந்த 3 சிங்கிள் க்ரோஷட் லூப் வழியாக நம்ம விட்டு டிக்ரீஸ் போட போகிறோம். லூப்பில் விட்டாச்சு, இழுத்தாச்சு, அதை அப்படியே பிடிச்சிட்டு அகைன் ஒரு லூப்பில் விட்டு அதை அப்படியே பிடிச்சி இழுத்தா 3 லூப் கிடைக்கும் நமக்கு. அந்த 3 லூப்லேயே ஒரேடியாக ரொட்டேட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இழுத்தோன்னா நமக்கு டிக்ரீஸ் ரெடி. இது எதுக்கு நம்ம போடுவோன்னா, நம்மளுடைய பேக் வந்து உள்ளே வந்து கொஞ்சம் நமக்கே தெரியும்ல, கொஞ்சம் உள்ளே சேஃபாக இருக்கிறதுக்கு நம்ம ஒன்று பண்ணுவோன்னு, அதுக்காக நம்ம வந்து இந்த உங்களுக்கு போக போக உங்களுக்கு புரியும் நம்ம ஏன் இந்த ஸ்டிச் போடுறோன்ற. போட்டதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து சிங்கிள் க்ரோஷட் 14 சிங்கிள் க்ரோஷட் போடணும். ஸோ 14 சிங்கிள் க்ரோஷட் போட்டு முடிச்சுட்டு நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ 14 சிங்கிள் க்ரோஷட் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபோன் பேக் இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ரிமைனிங் உள்ள 3 ஸ்டிச் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அகெயின் ஒரு டிக்ரீஸ் போடலாமா. ஓகே, நான் சொன்ன மாதிரி 2 லூப்ஸ் வழியாக நம்மளுடைய ஹூக்கை விட்டு அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்துட்டு அகெயின் நெக்ஸ்ட் இருக்க இன்னொரு லூப்பில் விட்டு மொத்தமாக ரொட்டேட் பண்ணி அந்த 3 ஸ்டிச்சிலேருந்தும் நம்ம த்ரெட்டை பிடிச்சி இழுக்கணும். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் ஒரு ஸ்டிச் இருக்கும். அந்த ஸ்டிச்சை நம்ம என்ன பண்ணணும்னா, ஊக்க விட்டு சிங்கிள் க்ரோஷட் போட்டு இந்த 4th ரவுண்டோட லாஸ்ட்டு ஸ்டிச்சான செயின் ஸ்டிச்சை போட்டு அகெயின் நம்ம டர்ன் பண்ணிக்கணும். இப்போது நம்ம செயின் ஸ்டிச்சை போட்டோமா, போட்டுட்டு அப்படியே டர்ன் பண்ணிக்கணும். டர்ன் பண்ணிவிட்டு நம்ம 4th ரோ பண்ணியிருப்போம் இல்லையா, 4th ரோவில் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் அண்ட் தென் சிங்கிள் க்ரோஷட் 14 சிங்கிள் க்ரோஷட் போட்டிருப்போம்ல. இப்போ நம்ம டிக்ரீஸ் பண்ணதால் நம்மளுடைய ஸ்டிச்சஸ் வந்து கம்மியாகிட்ருக்கும். ஸோ இப்போ அகெயின் நம்ம ஒரு டிக்ரீஸ் கொடுத்தோன்னா நமக்கு 14லேருந்து 12 ஸ்டிச் தான் நம்ம சிங்கிள் க்ரோஷட் இப்போ போடணும். ஏன்னா நம்ம டிக்ரீஸ் பண்ணிகிட்ருக்கிறதுனால நம்மளுடைய சைஸஸ் வந்து சின்னதாகிட்ருக்கும். ஸோ அதனால் 12 ஸ்டிச் தான் நமக்கு வரும். இப்போ டிக்ரீஸ் போட்டுட்டு ரிமைனிங் இருக்க 12 ஸ்டிச்சஸில் சிங்கிள் க்ரோஷட் ஸ்டிச்சை போட்டுட்டு உங்ககிட்ட நான் வரேன். ஸோ இப்போ நம்ம 12 சிங்கிள் க்ரோஷட் ஸ்டிச்சை போட்டதுக்கப்புறம் லாஸ்ட் எண்டிங்கில் வந்து அகெயின் நம்ம டிக்ரீஸ் கொடுத்து தான் வந்து க்ளோஸ் பண்ணுவோம். அதனால் அகெயின் ஒரு டிக்ரீஸ் கொடுத்து லாஸ்ட்டாக ஒரு சிங்கிள் ஸ்டிச். இப்போது நம்ம 15th ரவுண்டோடைய சிங்கிள் ஸ்டிச்சை போட்டுட்டு செயின் ஸ்டிச் நம்ம போட மாட்டோம். பிகாஸ் நம்ம இப்போதைக்கு நம்ம டேர்ன் பண்ண மாட்டோம். நம்ம 16th ரோவோடைய கண்டினியூஷனுக்காக நம்ம ஒன்று பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, கீழே இருக்க 3 ஸ்டிச் இருக்குது இல்லையா, அந்த 3 ஸ்டிச்சிலையும் கண்டினியூஸாக வந்து ஒரே ஸ்டிச்சிலேயே வந்து 3 சிங்கிள் ஸ்டிச்சை நம்ம போடணும். ஓகேயா, 3 சிங்கிள் ஸ்டிச்சை போட்டுட்டு லாஸ்ட்டாக
அந்த ரவுண்டோட லாஸ்ட்டாக நம்ம ஒரு செயினை போட்டு டர்ன் பண்ணோம். டர்ன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா 3 சிங்கிள் ஸ்டிச், 3 சிங்கிள் ஸ்டிச் போட்டுட்டோமா? போட்டுட்டு என்ன பண்ணுவோன்னா ஒரே ஸ்டிச்சிலேயே வந்து 3 சிங்கிள் ஸ்டிச்சை போடணும். இந்த ஒரே லூப் இருக்கு இல்லையா, அந்த ஒரே லூப்லேயே 3 சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச்சை போடணும். 1 2 and 3 போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா கண்டினியூஸாக வந்து 3 சிங்கிள் ஸ்டிச்சை போட்டுட்டு கண்டினியூஸாக இப்போ என்ன பண்ணுறோம் 14 சிங்கிள் க்ரோஷெட் போடுறோம். ஏன்னா இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். இன்க்ரீஸ் பண்ணதுனால இப்போ நமக்கு நிறைய ஸ்டிச் கிடைக்கும். ஓகேயா? 14 சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு அகெயின் உங்ககிட்ட வரேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸ். ஸோ ஒரே ஸ்டிச்சிலேயே 3 சிங்கிள் க்ரோஷெட் நம்ம போடணும். போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா கண்டினியூஸாக இப்போ 4 சிங்கிள் க்ரோஷெட் நெக்ஸ்ட் இருக்க 4 ஸ்டிச்லேயும் நம்ம போடணும். போட்டுட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்னா செயின் ஸ்டிச். இப்போ லாஸ்ட்டு 4th சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்ருக்கோம். போட்டுட்டு இப்போ ஒரு செயின் ஸ்டிச்சை போட போகிறோம். போட்டாச்சா? போட்டுட்டு இப்போ டர்ன் பண்ணிடணும். டர்ன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா கண்டினியூஸாக சிங்கிள் ஸ்டிச். கண்டினியூஸாக இந்த ரோவோடைய இந்த ரோ ஃபுல்லாக நம்ம சிங்கிள் க்ரோஷெட் தான் போடுவோம். ஸோ ஃபுல் சிங்கிள் க்ரோஷெட் போட்டு முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட வரேன். இப்போ இந்த ரவுண்டோடைய ஃபுல் ரவுண்டுக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சிங்கிள் க்ரோஷெட்டை போட்டு முடிச்சிட்டோம். சிங்கிள் க்ரோஷெட் போட்டு முடிச்சுட்டு ஒரு லாஸ்ட்டாக ஒரு செயினை போட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ லாஸ்ட்டாக நம்ம இருந்த ரவுண்டு வந்து 8th ரவுண்டு, 8th ரோ தான் இப்போ நம்ம முடிச்சிருக்கோம். 8th ரோவை நம்ம முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா 9th ரோவிலேருந்து 30th ரோ வரைக்கும் கண்டினியூஸ் இந்த 23 சிங்கிள் க்ரோஷெட் அண்ட் லாஸ்ட்டாக வந்து எண்டிங்கில் ஒரு செயினை போட்டு டர்ன் பண்ணி அகெயின் நம்ம சிங்கிள் க்ரோஷெட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு செயினை போட்டு முடிக்கிறோம். முடித்தா நமக்கு வந்து இந்த சைஸ்க்கு நமக்கு வரும். நம்மளுடைய ஃபோன் பேக் இந்த சைஸ்க்கு வரும். ஏன்னா நம்ம கண்டினியூஸ் சிங்கிள் க்ரோஷெட் போட்டிருக்கோம். 9th ரோவில் இருந்து 30th ரோ வரைக்கும் கண்டினியூஸ் சேம் ஸ்டிச் போட்டோன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து நம்மளுக்கு இந்த பேக் கிடச்சிருக்கும். ஓகேயா? கிடச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை அப்படியே ஒரு சைடில் வச்சுட்டு புதுசாக ஒரு அகைன் நம்ம ஒன்று பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஸ்லிட் ஸ்டிச்சை போட்டுட்டு செயின் ஸ்டிச்சை போடணும். செயின் வந்து ஒரு 16 செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு அகெயின் 16 to 15th செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 14th செயினில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய சிங்கிள் க்ரோஷெட்டை போட ஸ்டார்ட் பண்ணணும். லாஸ்ட் வரைக்கும் சிங்கிள் க்ரோஷெட்டை போட்டுட்டு அகெயின் ஒரு செயினை போட்டு டர்ன் பண்ணி அகெயின் நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷெட் எண்டு வரைக்கும் போயிட்டு அகெயின் நம்ம ஒரு செயினை போட்டு க்ளோஸ் பண்ணணும். இதே மாதிரியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய 4th ரோவில் இருந்து 30th ரோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருந்து 30th ரவுண்ட் வரைக்கும் சேம்
15 சிங்கிள் க்ரோஷட் அண்ட் ஒரு செயின் போட்டு பண்ணோன்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி நமக்கு ஒரு லென்த் கிடைக்கும் நம்மளுடைய பேக். இப்போ நான் அளவு எடுத்திருக்கேன், அந்த அளவு கரெக்டு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா கண்டினியூஸாக நம்மளுடைய இப்போ சொன்ன மாதிரி அந்த ஸ்டிச்சஸை போட்டோன்னா நமக்கு ஒரு சைஸ் கிடைக்கும். கண்டினியூஸாக போட்டோன்னா நமக்கு இந்த சைஸ் கிடைக்கும். ஸோ இந்த சைஸ் கிடச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா எல்லா பார்டர்லேயும் நம்ம என்ன பண்ணணும், சிங்கிள் க்ரோஷெட் போடணும். அப்போ தான் நமக்கு வந்து நம்மளுடைய பேக் வந்து நீட்டாக இருக்கும், கிளியராக பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா கண்டினியூஸாக இப்போ வந்து சிங்கிள் க்ரோஷெட் எல்லா பார்டர்ஸ்லேயும் நம்ம போட போகிறோம். பார்டர்ஸ் மீன்ஸ் எல்லா கார்னர்லேயும் நம்ம போட போகிறோம். ஓகே, சிங்கிள் க்ரோஷெட் எல்லா கார்னர்லேயும் போட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோடய க்ரோஷெட் எடுத்துகிட்டு போயிட்டு நான் அயர்ன் பண்ணிட்டேன். அயர்ன் இன் த சென்ஸ் இப்போ டபுள் பாயிலிங் மெத்தட் நம்ம பண்ணுவோம் இல்லையா குக்கிங்க்கு, சாக்லேட்ஸ்க்கெலாம். அந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை போட்டு அந்த காட்டன் கிளாத்துக்கு மேலே வந்து நம்மளோட க்ரோஷெட் அந்த பேக்கை வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு காட்டன் கிளாத்தை போட்டு நான் அயர்ன் பண்ணேன். அயர்ன் பண்ணுறப்ப நம்மளுடைய க்ரோஷெட் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எல்லா கார்னர்ஸ்லேயும் வந்து நம்ம ஸ்டிச் போடுற இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி ஒரு பின்னை கொடுத்துட்டு நம்ம சிங்கிள் க்ரோஷெட் போட ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேயா, சிங்கிள் க்ரோஷெட் போட்டு முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட வரேன். ஓகே, சிங்கிள் க்ரோஷெட் எப்படி போட்டிருக்கேன்னா நம்மளுடைய போத் நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, போத் 2 டைப்ஸ் ஆஃப் லென்த்தில் அந்த லென்த்தையும் நம்ம வந்து ஒன்றாக்குற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் போட்டுப்போம். ஐ மீன் அந்த அந்த ஸ்டிச்சையும் அந்த லென்த்தையும் சரி இந்த லென்த்தையும் ஒரே லூப்பில் விட்டு நம்ம ஒரே அந்த கிளாத்தில் வந்து ஒரே க்ரோஷெட் இதுவில் நம்ம வந்து சிங்கிள் ஸ்டிச்சை போட்டதுனால நமக்கு வந்து இந்த ரெண்டுமே வந்து கம்பைன்ட் ஆகிருக்கு. வந்துடுச்சா, நம்மளுடைய பர்ஸு வந்துடுச்சு. ஸோ நம்ம லென்த்து நீங்கள் கரெக்டாக நான் சொன்ன பேட்டர்னை வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய ஃபஸ்ட்டு க்ரோஷெட் பண்ணது வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும், ரெண்டாவதாக பண்ணது வந்து கொஞ்சம் குட்டி லென்த்தாக இருக்கும். ஓகேயா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளுடைய ஹேண்ட்பேக்கோடைய ஸ்ட்ராப் அதை தான் நம்ம ரெடி பண்ணுறோம். அதை நம்ம பண்ணுறதுக்கும் நான் ரொம்ப ஈஸியாக தான் நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபவுண்டேஷன் ஸ்டிச் போட்டுட்டு செயின் நம்ம எவ்வளோ ஸ்டிச் நம்ம போட்டிருக்கோன்னா மேக்ஸிமம் ஒரு 150 to 200 செயின் ஸ்டிச்சை நான் போட்டிருப்பேன். ஓகேயா, செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு அகெயின் நான் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு சிங்கிள் க்ரோஷெட் போட்டிருப்பேன். ஓகேயா, டேர்ன் பண்ணிவிட்டு சிங்கிள் க்ரோஷெட் போட்டோன்னா நமக்கு நம்மளுடைய ஸ்ட்ராப் ரெடி. நான் ஸ்ட்ராப் ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஓகே.
ஸோ நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட் இது தான். நான் வந்து ஹேண்ட்பேக் ரெடி பண்ணிவிட்டு ஸ்ட்ராப்பை வந்து நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதோ சைடில் இருக்குது பார்த்திங்களா நம்ம ஸ்ட்ராப்போடைய சைஸு, அதுதான் வந்து நம்மளுடைய ஸ்ட்ராப்போட சைஸ். நான் கொஞ்சம் குட்டியாக தாங்க பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஹெவியாக ஷோல்டர் பெயின் வரக்கூடாதுன்றதுக்காக நான் ரொம்ப தின்னாக தான் நான் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த ஸ்ட்ராப் வந்து கொஞ்சம் ரொம்ப பார்டர் கொஞ்சம் லென்த்தாக திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா சிங்கிள் க்ரோஷெட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அகெயின் ஒரு டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிங்கிள் க்ரோஷெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பார்டர் வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக காட்டும். உங்களுக்கு வேணும்னா அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஸ்ட்ராப் ரெடி பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம அகெயின் ஒரு லென்த்தான ஓல்டு க்ரோஷெட் லென்த் இருக்கும் இல்லையா, அந்த லென்த்தில் ஒரு பார்டரில் நான் பிங்க் கலர் த்ரெட்டில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷெட் மாதிரி போட்டதில் எனக்கு ஒரு டிசைன் கிடச்சிது. ஸோ நான் பிங்க் கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணிவிட்டு பார்டரில் வந்து சிங்கிள் க்ரோஷெட்டை போட்டு முடிச்சுட்டு நான் பார்க்குறப்ப எனக்கு அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னுடைய பிங்க் கலர் க்ரோஷெட்டு கீழே அகெயின் ஒரு நம்மளுடைய பர்பிள் கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணி ஒரு பார்டர் சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு க்ரோஷெட்லேயே ஒரு குட்டி ஃப்ளவரை போட்டு அதை நான் டிசைனுக்காக நான் மேலே ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதுதான் என்னுடைய அவுட்புட், ஃபைனல் அவுட்புட். ஸோ உங்களுக்கு நான் இந்த ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணுன்ற ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் ஃப்ளவர்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து இந்த குட்டி ஃப்ளவர் நான் எப்படி பண்ணுன்ற வீடியோ போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எப்பயும் சொல்கிற மாதிரி உங்களுடைய க்யூட் லிட்டில் ஹார்ட்டை நம்மளுடைய கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதேமாரி யூஸ்ஃபுல்லான க்ரோஷெட் வீடியோஸ், ஆர்ட் ஒர்க்ஸ், பெயிண்டிங்ஸில் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அகெயின் ஒரு லாங் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுற வரைக்கும் உங்களுடைய திவ்யா. பாய்.